அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு அருமையான ஒரு காய். அது நம்ம சுகருக்கு, ப்ரெஷருக்கு, நம்ம இரத்த விருத்திக்கு, கல்லீரல், மண்ணீரல் குணமடைய, அதில் பிரச்சனைங்க, இது எல்லாமே நம்ம இது கேன்சர் செல்களை அழிக்குது. அப்படியாப்பட்ட ஒரு காய் நம்ம இவ்வளோ நாள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா செய்யுங்க. தெரியனாலும் நான் போடுற வீடியோ பார்த்து செஞ்சு பலன் அடைங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. சுகர் உள்ளவங்களுக்கு இது நம்ம சுகர் உள்ளவங்களுக்கு ஒரு 400 இருக்குன்னு வைங்க. திருப்பி இதை சாப்பிட்டு ஒரு 3 நாள், ஒரு வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டு போய் இதை டெஸ்ட்டு எடுத்தால் 250 ஆயிரும். அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அது என்ன காய்ங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது பல பேர்த்துக்கு போய் சேரணும். இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட காய். இதை நீங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். இதெல்லாம் புண்ணிய காரியம். இதெல்லாம் ஒரு நம்ம ஐயா இவங்க ஷேர் பண்ண சொல்கிறாங்க, இதை நம்ம லைக் பண்ணுமா, ஷேர் பண்ணுமா, இவங்க யாரோ எவரோ இவங்களுக்கு போய் இதெல்லாம் பண்ணுறதா அப்படின்னு நினைக்காதீங்க. இது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா 10 பேருக்கு போய் பலன் அடைவாங்க. பாதி பேர் நம்ம உலகில் மக்களை ஆண்டவன் படைப்பு அருமையாக கொடுத்துருக்கான். அதே இடத்துல நோய்ங்க நம்மளை ஆட்கொண்டு படாத பாடுபடுத்துறதுக்கு நிறையா ஜனங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன காரியம் இதை ஷேர் பண்ணால் அவங்க செஞ்சு சாப்பிட்டு பலன் அடைவாங்க. இது அந்த பலன் அடைஞ்சு அவங்க நல்லா இருந்தாலும் அது உங்களுக்கு தான். அந்த பெருமை எல்லாமே உங்களை சேரும். அதனால தான் இதை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஆறுதல். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதே அதனால தான். எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நாங்கள் இது ரொம்ப என்னடா ஜனங்களுக்கு நம்ம வீடியோ போட பிடிக்குதா இல்லை பிடிக்கலையா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடடா பரவாயில்ல நம்மளுக்கு இவ்வளோ ஜனங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு மனசு, ஒரு ஆத்மா திருப்தி. வேறு ஒன்றும் இல்லை. இதில் நம்ம சம்பாரித்து சாப்பிடணுங்கிற எண்ணமே கிடையாது. நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், போய் சேர்ந்தோன்னு இருக்கக்கூடாது. நம்மளால் ஒரு நல்ல காரியம். இதை எங்கள் தாத்தா வைத்தியர்னால எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் பல பேருக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதுதான் ஒழிய இதில் வேறு நோக்கம் எதுவுமே கிடையாது. அதனால் இதை ஷேர் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பலனடை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புண்ணியம் கிடைக்கும். 10 பேர் செஞ்சிங்கன்னா பெரிய புண்ணியம் கிடைக்கும். நம்ம வேறு காசு பணமே செலவு பண்ண வேணாம். இப்படி ஒரு நம்ம புரியறத ஷேர் பண்ணாவே அது பல பேர் பலனடைவாங்க. அது பூரா உங்களுக்கு தான். அந்த புண்ணியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அது மேலே தூக்கி விடும். அதனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த நூற்கோள். இதை நம்ம ஜூஸாக போட்டு குடித்தோம்னாவே ஒரு வாரத்தில் உங்களுக்கு சூப்பராக குணமாயிடும். அதே உங்களால் ஜூஸ் குடிக்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த பிறகு இது பொடி மாசு. இது எனக்கு நான் செஞ்சேன், என் வீட்டுக்காக செஞ்சது. இது சுகர்காரங்களுக்கு இதை போட்டு சாப்பிட்டா, இது வேறு ஒன்றும் மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தழை 2 போட்டுக்குங்க, போட்டு சாப்பிடுங்க. வெறும் வாயிலேயே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நெல்லிக்காய் கொஞ்சம் கலந்துருக்கேன். இதை போட்டு சாப்பிட்டா, இது நான் ஒருத்தவங்க கொடுக்கறதுக்காக செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பலன் அடைய நான் கேட்டுக்கிறேன். இது நீங்கள் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த நூற்கோளோட திறமை சுகர் ஒன்றுனால் மட்டும் இல்லை, கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனைகள்லாம் இது குணப்படுத்துது. அதோட நம்மளுக்கு ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னா இதை நீங்கள் காய் வாங்கி சாப்பிடுங்க. இல்லை இதே மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் வேறு எதுவுமே கலக்காமல் சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக உங்களுக்கு ரத்தம் மலமலும் ஏற ஆரம்பிக்கும். அதோட இது மட்டன் குழம்பு, இதில் மட்டன் குழம்பு வைக்கிறப்ப இதை அரிஞ்சு அதில் போடுங்க. சாப்பிட்டீங்கன்னாவே செம்ம சூப்பராக, குழம்பே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அதோட இதை வறுவல் பண்ணி சாப்பிட்லாம். எப்படின்னா
இது வந்து கட் பண்ணி தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே அறுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு 4 வேறு ரொம்ப தேவையில்லை. ஒரு அரை மூடி கிடச்சா பாருங்கள், இல்லைன்னா ஒரு 1/4 மூடி இருந்தால் கூட போதும். ஒரு சோம்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு 2 போட்டுக்கோங்க. மிளகாய் ஒரு 4 வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சோண்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அடித்து நம்ம தக்காளி, வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சு நம்ம ஒரு கடாய் சட்டி வச்சு நம்ம இந்த இதெல்லாம் போட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி விட்டு இந்த காயவும் கொட்டி அந்த மசாலையும் ஊற்றுங்க. ஊற்றி நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கிண்டிக்கிட்டு வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. போட்டு வச்சு எடுத்தால் 10 நிமிஷம் போதும். இல்லை கொஞ்சம் ரொம்ப பல்லு இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக இருக்கணும்னா நான் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கலாம். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா மூடி ஒரு கடாய் விட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சோடனே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்துடும். தண்ணி எல்லாமே சுண்டிடும். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இறக்கி வைங்க. இதுவும் கறி வறுவல் மாதிரியே இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். அதோட இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணிங்கன்னா பல பேர் இதில் பலன் அடைவாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம தான் காப்பாற்றணும். முடிஞ்ச அளவுக்கு இதை டாக்டருங்க பாதி காப்பாற்றுவாங்க. நம்மளை மாதிரி தெரிஞ்சவங்க இதை பாதி பேர் ஷேர் பண்ணால் நம்மளால் பாதி பேர் காப்பாற்றுவாங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய புண்ணியமாக வரும். இதை சேர்ந்து எல்லாருமே செய்யுங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இதை வந்து நாங்கள் பேசுனா இது பத்தாது. இது ஒரு 100 பேர்த்துக்கு போச்சுன்னா அந்த 100 பேருமே சுகரில் வந்து படாத பாடுபட்டுருக்காங்க. அவங்க நல்லா குணமடைவாங்க. இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்பிக்கையில் நான் வந்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.